அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா ரஹமானே, அதிகாலையில் உன் அருள் பார்வை இறங்கும் சுபு தொழுகையை இறுதி மூச்சு வரை ஜமாத்தோடு தொழ எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள் பத்தி தான் சொல்ல போறேன். முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் 12 மாதத்தில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாகும். அதில் துல்ஹைதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்களாகும். சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த புனிதம் என்பது உலகம் அழியும் நாள் வரை அல்லாஹ் இந்த புனிதத்தை வைத்திருக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த 4 மாதத்தில் நாம் செய்யும் பாவம் மற்ற மாதத்தில் செய்யும் பாவத்தை விட மிக பெரிய ஒரு பாவமாகும். இந்த 4 மாதத்திலும் முஹர்ரம் மாதத்திற்கு என்று தனி சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரம்ஜானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதமுடைய நோன்புதான் சிறந்த நோன்பாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, ஆஷுரா தினத்தில் நோக்கப்படும் நோன்பை அல்லாஹு தாலா கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி விடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.